பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கெவன் டிவி மூலமாக இந்த மதியான நேரத்திலே மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக இணைந்து இருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபத்திற்கு வரவேற்கிறேன். ஜெபம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன். நாம் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும், நமக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நாம் பூமியில் கட்டுவது எதுவோ இணைந்து ஜெபிக்கும் பொழுது அது பரலோகத்திலும் கட்டப்படும். நாம் இந்த பூமியில் கட்ட அவிழ்க்கிறது எதுவோ இணைந்து ஜெபிக்கும் பொழுது அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். ஆகவே இப்படியாக நாம் இணைந்து ஜெபிக்கும் நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம், இன்பமான ஒரு நேரம். தேவனோடு கூட நாம் பேசுகின்ற நேரம், நம்முடைய தேவைகளை கேட்கின்ற நேரம், தேவனிடத்தில் இருந்து காரியங்களை பெற்றுக் கொள்கிற நேரம். இந்த ஜெப நேரத்தை கெவன் டிவி மூலமாக நமக்கு கிடைத்திருக்க கர்த்தர் அருளி செய்திருப்பது மகா பெரிய பாக்கியமாகவும் ஸ்லாக்கியமாகவும் இருக்கிறது. மதியான நேரத்தில் அனைவர் தூங்குவார்கள், ஆனால் நாம் பயனுள்ள முறையில் இந்த நேரத்தை கழிக்கும்படியாக தேவன் தம்முடைய மகா பெரிய கிருபையினாலே அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய மகிமையில் வந்து அமர்ந்து அவரோடு பேசும்படியாக ஜெபிக்கும்படியாக ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஜெபிப்போமா? அன்பு நல்ல பிதாவே, இந்த மதியான நேரத்தில் நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நேரத்தை உம்முடைய சமூகத்திலே பயனுள்ள முறையில் கழிப்பதற்காக கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்புகளை நீர் நீக்கினீர். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தீர். நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எங்கள் தேவைகளை நீர் சந்திக்கிறவராக இருக்கிறேன். இந்த ஜெப வேலையை ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். உற்சாகத்துடன் மற்றவர்களுக்காக ஜெபிக்க இந்த நேரத்தை நாங்கள் செலவிட தந்ததற்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரம் வெளியேறப்பட்ட நேரமாக இருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்கிறது, பயனுள்ள ஒரு நேரமாக இருக்கிறது. காலம் செல்லாது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரைத்து சென்றிருக்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கே இரட்சணிய நாள். ஆகவே இந்த நேரத்தை பயனுள்ள முறையில் நாம் கழிக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே ஆமே. இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனாலும் பலர் விடுதலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடன் தொல்லை, என்ன செய்வது, எங்கு செல்வது, யாரிடம் சொல்வது என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வதா மாழ்வதா என்ற நிலைமையின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார்கள். பற்றாக்குறை, தேவைகள் சந்திக்கப்படாத நிலைமைகள், தூக்கமின்மை,
சந்தோஷமின்மை, சமாதானமின்மை, சிறையிருப்புகள், இன்னும் விடுதலை பெற வேண்டிய காரியங்கள் எத்தனையோ ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் விண்ணுலகத்தின் மேன்மையெல்லாம் விடுத்து இந்த மண்ணுலகத்தில் பாலகனாக அவதரித்ததே நம்மை விடுவிக்க. அவர் விடுதலையின் நாயகனாக இருக்கிறார். அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே தானே, இந்த நேரத்திலே தானே நாம் யாவரும் நம்முடைய ஒவ்வொருவர் குடும்பத்திலும் காணப்படுகின்ற சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை இல்லாமல் கலங்கிக் கொண்டிருக்கிற எந்தெந்த காரியங்களில் நாம் இருக்கிறோமோ அந்தந்த காரியங்களில் எல்லாம் இருந்து இந்த நாளிலே தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருவரால் தான் நமக்கு முற்றிலுமான விடுதலை தர முடியும். அவர் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வெற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். காரிய சித்தி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஒத்தாசைகளை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். நல்ல அடைக்கலமானவராக இருக்கிறார். மீட்பராக, மெய்ப்பராக, தஞ்சமாக, தாபரமாக, துருகமாக, கேடகமாக, கண்மலையாக, நம்பிக்கையாக, நம்புறமாக இருக்கிறார். அவரை பற்றி கொள்வோம். இந்த நாளிலே இந்த எந்த காரியத்தில் யார் யார் விடுதலை பெற வேண்டுமோ அந்த காரியத்தில் இருந்து இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலையாக்கும்படியாக ஒரு 3 வசனங்களில் சில வசனங்களை கொடுத்திருக்கிறார். அதை வாசித்து விட்டு ஜெபத்திலே கடந்து சொல்வோம். வேத புத்தகம் வைத்திருப்பவர்கள் என்னோடு கூட அந்த வசனங்களை எடுத்து சத்தமாக வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென், அல்லேலூயா. யாருக்கெல்லாம் மெய்யாகவே விடுதலையாக வேண்டும்? கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக வேண்டும். இந்த துன்பத்தில் இருந்து, துக்கத்தில் இருந்து, துயரத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, சஞ்சலத்தில் இருந்து, நோய்களில் இருந்து, ஒடுக்கத்தில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து, நுகத்தில் இருந்து, சிறையிருப்பில் இருந்து, பாடுகளில் இருந்து விடுதலை பெற வேண்டுமா? மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் விடுதலையாக்க வேண்டும். அடுத்து 32ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் வேத புத்தகம். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். வேத வசனத்தை படிக்கும் பொழுது இயேசுவை பற்றி நாம் அதிகமாக அறிந்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு சத்தியத்தை நாம் அறிகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு விடுதலை உண்டாகும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆகையால் விடுதலை வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று, பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலை பெற்று நடக்கும் பொழுது மெய்யான விடுதலை நமக்கு உண்டாகும். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். தேவனிடத்தில் வாஞ்சியாய் இருந்தாலே போதும், அவர் நம்மை விடுவிப்பார். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து எந்தெந்த காரியத்தில் இருந்து விடுதலை பெற முடியாமல் சிறையிருப்புகளிலும், இக்கட்டுகளிலும், நுகங்களிலும், கட்டுகளிலும் அகப்பட்டு தவித்து வெளியே வர விடாமல் சத்ருவானவன் தடுத்து வைத்திருக்கிற அனைத்து காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலே நான் தடைகளை தகர்த்தெறிகிற இயேசுவின் நாமத்தினாலே, கோணலானவர்களை செவையாக்குகிற ரட்சகரின் நாமத்தினாலே நான் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். நாம் செபிக்கும் பொழுது அந்த விடுதலை நமக்கு உண்டாகும். முதலாவதாக நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து விட்டு எந்தெந்த காரியங்களுக்கு விடுதலை வேண்டுமோ ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல இயேசுவே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையின் நாயகனாக இந்த உலகத்தில் வந்தீர்.
விடுதலை நாயகன் எனக்குள்ளே வசிக்கிறார், நமக்குள்ளே வசிக்கிறார், உங்களுக்குள்ளே வசிக்கிறார். அவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். சத்தியத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு விடுதலை கிடைக்கிறது. முதலாவதாக நம்மை அர்ப்பணிப்போம், அவருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை ஏற்றுக்கொள்வோம், அவர் வழியில் நடப்போம் என்று நாம் அறிக்கையிடுவோம். அறிக்கையிட்டு பின் என்ன தொல்லைகள் எல்லாம் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த தொல்லைகளை எல்லாம் சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லி தேவனிடத்தில் இருந்து இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு முன்பதாக விடுதலையின் நாயகன் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ வைக்கும் பொழுது விடுதலையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறபடியால் இயேசுவே இந்த நேரத்தில் எங்களை அறிக்கைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அநேகர் கடன் தொல்லையில் ஈடுபட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், கலங்கி கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையை வெறுத்து விட்டு இருக்கிறார்கள். தூக்கம் இல்லை, பசி இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவர்களை இந்த கடன் தொல்லையில் இருந்து விடுவிக்க கூடுமானால் ஒருவரால் மட்டும்தான் முடியுமானவரை என்ன செய்தாலும் கடன் பாரத்தில் இருந்து விடுதலையாக்கக்கூடிய வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ அதிகாரம் படைத்தவர் நீர் அல்லவோ. இந்த நேரத்தில் கடன் தொல்லையில் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறவர்களின் கடன்களை எப்படி ஆகிலும் அது உமக்கு லேசான காரியமானவரை. வெள்ளன் உள்ளவனுக்காயிலும் வெள்ளன் இல்லாதவனுக்காயிலும் உதவிகள் செய்வது உமக்கு மிக மிக லேசான காரியம். நீ விடுதலை தானமானவரை. எப்படியாகிலும் அனுகூல வாசலை திறந்தரணும். கலகி தவிக்கிற மக்கள் சந்தோஷப்பட நீ அனுகிரகம் பாராட்டும். மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் கொண்டாடட்டும் ஆண்டவரே. அநேகர் பலவீனத்தினால் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். 18 ஆண்டுகளாக சந்தேகம் நிமிரக்கூடாத கூலியாக அவள் ஆபிரகாமின் குமாரத்தியாகத்தான் இருக்கிறார். ஆனால் 18 ஆண்டுகளாக பலவீன கட்டுகளில் இருந்தாள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து அவளை அழைத்து அவளுடைய பலவீன கட்டுகளை ஜெபித்து அகற்றின பொழுது சற்றேனும் நிமிரக்கூடாத கூலியாக இருந்தவள் தலை நிமிர்ந்து நடந்தாள் அல்லவா. அதை போல இந்த நேரத்தில் மிகவும் பலவீனம், எல்லாவற்றிலும் பலவீனம், நடக்க முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற பலவீனத்தில் இருக்கிறார் ஒவ்வொரு மக்களையும் இந்த நேரத்தில் பலத்தால் இடைக்கட்டும். உம்முடைய பலத்தால் இடைக்கட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று ஒவ்வொருவரும் சொல்லட்டும். பலவீனத்திலே பலன் தருகிற தேவனில் ஒருவர் மாத்திரமே பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் நேரத்திலே பலவீனத்தை எல்லாம் அகற்றி விடுதலை தானுமானவரை, விடுதலையின் நாயகன் விடுவித்தரணுமானவரை. அநேக நோய்களிலும் வியாதிகளிலும் வேதனைகளிலும் கடினமான மருத்துவ சிகிச்சைகளிலும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலும் அவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வியாதி படுக்கையை நான் விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன். சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டையின் நிலையிலே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். குணமாக்கும் தழுவுகளால் குணமானீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்திலே நீ வாழ்ந்த காலத்தில் உம்மிடத்தில் வந்த எல்லோரையும் சுத்தப்படுத்தினேன். குஷ்டரோகியை கூட தொட்டீர் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, உன்னுடைய ஒரு பார்வை போதுமே, உம்மோடு தொடுதல் போடுமே. இயேசுவே, கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள், அழுது கொண்டிருக்கிற மக்கள், வேதனையில் இருக்கிற மக்கள், சிறையிருப்பிலே இருந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள், இக்கட்டுகளிலே மாட்டி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் விடுவித்தரணும். விடுவித்தரணும். வியாதிகளில் இருந்து விடுவித்தரணும். நோய்களில் இருந்து விடுவித்தரணும். டாக்டருடைய அறிக்கையை மாற்றக்கூடிய வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா. நீ பரம வைத்தியர் அல்லவா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே வியாதிகளிலும் சஞ்சலங்களிலும் இருக்கிற மக்களின் எல்லா காரியங்களையும் நீ மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால் சுகத்தை
நீர் அழைப்பீராக ஆண்டவரே. இன்னும் பல பிரச்சனைகளில் குடும்பத்திலே குழப்பங்கள், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் மற்ற ஒரு நிலைமை, குடும்பத்திலே இருக்கின்ற பிளவுகளை நீர் அகற்றும் ஆண்டவரே. இன்னும் எத்தனை எத்தனை பேர் எத்தனை காரியங்களில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக பல வருடங்களாக குழந்தைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அனுபவிக்கிற நிந்தைகள், அவமானங்கள் அவர்களுக்கு தான் தெரியும். ஆகவே கர்த்தாவே, அந்த நிந்தைகளையும் அவமானங்களையும் அகற்றி போடும்படியாய் அந்நாளுக்கு சாமுவேலை கொடுத்த தேவன். ஆண்டவரே, நீர் கொடுக்க வல்லவர், குழந்தை செல்வத்தை கொடுக்க வல்லவர். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன் என்று சொல்லி இருக்கிறேன். கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் என்று சொல்லி இருக்கிறேன். ஆகவே குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் இந்த கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி கூட நீங்க கொடுக்க வல்லவராக இருக்கிறேன். குழந்தை பாக்கியத்தை நீ அருளி செய்வீராக. எப்படியாக யார் யார் எந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்து கதறி அழுது செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுடைய காரியங்களில் எல்லாம் இருந்து அவர்களை தப்புவித்து நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிற தேவன், குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், இந்த நேரத்திலே அவர்களுடைய எல்லா குறைபாடுகளையும் விடுதலை ஆக்கி அவர்களை வெளியே கொண்டு வர பண்ணவரே. உம்மால் முடியும். மறித்து 4 நாட்களான லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் அவர்கள் வாழ்க்கையில், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உயிரற்று செத்து கிடைக்கின்ற தன்மைகளை துளிர் விடச் செய்யும் ஆண்டவரே. அந்த உயிர் பெற செய்யும். எசேக்கியேல் ஜெபித்த பொழுது அந்த பள்ளத்தாக்கிலே, எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கிலே ஒரு உயிருள்ள சேனையை எழுப்பி தந்தீரே கர்த்தாவே. இந்த நேரத்திலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இனி இது நடக்காது, இது முடியாது, இது கூடாது என்று எந்தெந்த காரியங்களை எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, விடுதலையின் நாயகனாகிய நீர், உயிர் பெற செய்கிற நாயகனாகிய நீர், வாழ்க்கையில் இடிந்து கிடக்கிற எல்லா காரியங்களையும் நீர் உயிர் பெற செய்யும் ஆண்டவரே, உயிர் பெற செய்யும் ஆண்டவரே. அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறேன். அவர்கள் சத்தியத்தை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள கிருபை தாரும். குமாரனின் இருதயத்திலே முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். சத்தியத்தை அறிந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆவியின் அபிஷேகத்தை பெற்று விடுதலையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆபத்து காலத்திலே உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது விடுதலை கொடுக்கிற தேவன் உண்மை பற்றி கொண்டு விடுதலை பெற்று விடுதலை நாயகன் கரத்திலே தங்களை அவர்கள் உங்களுடைய கரத்திலே இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று இந்த ஆண்டிலே சுதந்திரமாக வாழ நீங்கள் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. நேபாள் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது நேபாள் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே கிறிஸ்துமஸ் பரிசுகள் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. இன்னும் பல விதங்களில் மிஷனரிமார்கள் இருக்கிறார்கள். ஏகப்பட்ட மிஷனரிமார்கள் இருக்கிறார்கள். 80க்கும் மேல் இருக்கிறார்கள். அவர்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அவர்கள் குடும்பம் நன்றாக இருந்தால்தான் அவர்களால் ஊழியம் செய்ய முடியும். சகோதரன் மேத்யூ அடிக்கடி அங்கு பயணம் செய்து கொண்டு வருகிறார்கள். எல்லா தேவைகளையும் பரலோகத்தில் உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறக்கி தந்தையின் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் யாவரும் ஒருமனதோடு இப்பொழுது ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, நேபாள் தேசத்திலே அநேக திறந்த வாசல்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அநேக மாவட்டங்களில் நுழைவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறேன். அநேக ஆலயங்கள் கட்டப்பட்டு ஆராதனை நடந்து வருகிறது. இன்னும் அநேக ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அநேக மக்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அது ரட்சிப்பு உங்களுடைய கரத்தில் இருந்துதான் வர வேண்டும். ரட்சிப்பதற்கு நீர் ஒருவரால் தான் முடியும். அதற்கு அனுகூலமான வாசலை திறந்தரலும். செய்து வருகின்ற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதித்து இனிமேலும் ஆசீர்வதித்தரலும். இன்னும் அநேக இடங்களில் ஆலயங்கள் கட்டப்பட இருக்கிறது. அதற்கான ப்ரொவிஷன்ஸை நீர்தான் தர வேண்டும். அநேக மிஷனரிமார்கள் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அதற்கும் உதவிகளை நீர்தான் தர வேண்டும். அங்கு நடைபெறுகின்ற ஊழியங்களை எல்லாம் நீர் ஒருவர்தான் ஆசீர்வதித்து நடத்தி வருகிறேன்.
நேபாள் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாக தர வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கான வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒருவரால் தான் தர முடியும். சொன்னதை செய்கிற தேவன், திட்டமிடினதை நிறைவேற்றுகிற தேவன். இந்த நாளிலே நேபாள் தேசத்துக்கு உண்டான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஊழியம் செய்கிற மிஷனரிமார்களையும் நேபாள் தரிசன தேசமாக கொண்ட சகோதரர் மேத்யூ அவர்களையும் மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தற்காலத்திலே கிறிஸ்தவ போதகர்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஆராதனைகளுக்கும் எதிராக பலர் செயல்படுகிறார்கள். திடீரென்று வருகிறார்கள், ஆலயத்தை இடிக்கிறார்கள். ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே புகுந்து பாஸ்டரை அடிக்கிறார்கள், விசுவாசிகளை அடிக்கிறார்கள். ஏன் என்று கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. நீ ஒருவர் மாற்றம்தான். இப்பொழுது கர்த்தாவே ஊழியர்களை என்னென்னவோ பண்றாங்க. ஆண்டவரே, பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சுட்டு கொள்ளுகிறார்கள். இதையெல்லாம் நீர் ஒருவர் தான் மாற்ற வல்லவர். நிரந்தரமாக சுதந்திரமாக எந்த பயமும் இன்றி எந்த கலக்கமும் இன்றி ஊழியர்கள் தங்கள் ஊழியர்களை செய்ய வேண்டுமானால் ஆண்டவரே, இந்த தடைகள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும். இப்படியாக ஆலயங்களை இடிப்பதும் ஆராதனையை தடை செய்வதும் ஆராதனை ஸ்தலத்தில் சென்று சுட்டுக் கொள்வதும் நிறுத்தப்பட வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, கடைசி காலங்கள் நாங்கள் வந்து நிற்கிறோம். உங்களுடைய கிருபை மிகவும் தேவைப்படுகிறது. உங்களுடைய இரக்கம் மிகவும் தேவைப்படுகிறது. ஆராதனை ஸ்தலங்களில் எல்லாம் எங்கெங்கு அது சிறிய ஸ்தலமோ பெரிய ஸ்தலமோ அங்கெல்லாம் உங்களுடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆராதனைக்கு விரோதமாக எழுப்பி அந்த ஆராதனை தடை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து சத்துருக்களின் சிட்டங்களின் இயேசுவின் நாமத்தினால் நான் நிர்மூலமாக்கி அழித்து போடுகிறேன். நீர் தாமே, நீர் மட்டும் தானே இதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து ஆராதனை நல்ல முறையிலே எல்லா இடத்திலும் நடைபெறவும் விசுவாசிகள் நன்றாக உமக்குள்ளாக கட்டப்படவும் அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் ஒரு கூட்ட ஜனத்தை உமக்காக ஆயத்தப்படுத்தவும் எந்த பயமும் இன்றி தயக்கமின்றி கலக்கமின்றி உம்மை ஆராதிக்கும் சுதந்திரத்தை நீர் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறீர்கள் அன்பானவர்களே. கிறிஸ்துமஸ் என்பது நாம் மட்டும் அனுபவிக்கிற காரியம் அல்ல, மற்றவர்களையும் நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். அந்த சந்தோஷம்தான் உண்மையான கிறிஸ்துமஸ். சந்தோஷமாக கொண்டாடுங்கள். அதே நேரத்தில் எத்தனையோ மக்கள் தவிக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு வேண்டிய எந்தவித பணமும் இல்லாமல் பிள்ளைகளும் தவிக்கிறார்கள். நாம் அனுபவித்த சந்தோஷத்தை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும். ஆகவே இந்த கொண்டாட போகும் கிறிஸ்துமஸில் உங்களால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கும் செய்து அவர்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக கிறிஸ்துமஸ் கொண்டாட நீங்கள் உதவிக்கரம் நீட்டும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா.
ஜபிக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜபிக்கவும் கொடுக்கவும்